எங்கள் அன்பு தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, இந்த சிறு பிள்ளை ஊழியத்தை ஆண்டவரே உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே நீ கொண்டு வருவீராக. அப்பா, டீச்சர்ஸ் மீது உடைய கரத்தை வைக்கிறோம். ஆண்டவரே, ஞானத்தோடு பிள்ளைகளை நடத்தும்படி உதவி செய்வீராக. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளோட இருக்கிற ஆண்டவரே, பொல்லாத ஆவியை இயேசு கிறிஸ்து நாமத்துல நாங்க சுட்டெரிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு மகிமையாக அவர்கள் ஆண்டவரே வருங்காலத்துல விளங்கும்படி உதவி செய்வீராக தகப்பனே. பாடுகிற பாடல்கள், வசனங்கள் எல்லாத்தையும் ஆண்டவரே அவங்க இருதய கதவுல எழுதி வைக்க உதவி செய்வீராக. அப்பா, நம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். தொடக்கம் முதல் முடிவு வரை நீர் ஆண்டவரை நடத்துவீராக. ஆமேன். இயேசு கிறிஸ்து நாமத்தை கேட்கிறோம் பிதாவே, ஆமேன். அல்லேலூயா, 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 ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, இந்த வருஷத்துடைய தலைப்பு என்ன? இது முதல் நாள் அர்ப்பணிப்பு. ஆனா இந்த வருஷம் தலைப்பு ராஜாதி ராஜன், கிங் ஆஃப் கிங். சொல்லுங்க, ராஜாதி ராஜா, கிங் ஆஃப் கிங். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி உள்ள இருதயத்தோட துதிக்கிறோம் தகப்பனே. ஏசப்பா, இந்த 4வது நாளை உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். நீர் அப்பா தொடக்கம் முதல் முடிவு வரை ஆண்டவரே நீர் ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகளை ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே வர வேண்டிய பிள்ளைகளை துரிதமாய் கொண்டு வருவீராக. அப்பா, டீச்சர்ஸ் மீது உடைய கரங்களை வைக்கிறோம். ஞானத்தோடு ஆண்டவரே பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய எல்லா வசனத்தையும் கொடுக்கும்படி உதவி செய்வீராக. அப்பா, உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். பிள்ளைகள் ஆண்டவர் ஆசீர்வாதத்தோட கடந்து போகும்படி உதவி செய்யுங்க. அந்த கரத்துல ஒப்பு கொடுக்குறோம், ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்து மூலம் கேட்கிறோம் பிதாவே. நம்மளுடைய தீம் பெயர் என்ன? ஒருத்தர் சொல்லுங்க. ராஜாதி ராஜா, கிங்ஸ் ஆஃப் கிங்ஸ். கிங் ஆஃப் கிங்ஸ். அப்போ முதல் நாள் தலைப்பு என்ன? முதல் நாள் தலைப்பு அர்ப்பணிப்பு. இரண்டாவது தலைப்பு மூன்றாவது தலைப்பு தரித்துக்கொள். மூன்றாவது தலைப்பு தரித்துக்கொள். அப்போ அர்ப்பணிப்புல யார் அர்ப்பணிச்சா? சாமுவேலை தேவாலயத்துல சாமுவேலையே அர்ப்பணிச்சாங்க. அந்த சாமுவேல் என்ன செஞ்சாரு? தன்னையே அர்ப்பணிச்சார். சரியா? ரெண்டாவது எழுந்து நில்லுன்றது. ஆபிரகாம் என்ன செய்தாரு? ஆண்டவர் சொன்ன சொல்படி எழுந்து கடந்து போனார். தான் வைக்கிற தேசத்தை கடந்து போனார். அவருக்கு சொன்ன ஆசீர்வாதம் என்ன? நட்சத்திரங்களை போல அவனுடைய வம்சத்தை விருத்தி செய்வேன்னு சொன்னாரு. கடல் மணலை போல அவனுடைய வம்சம் பெருகும்னு சொன்னாரு. வாக்கு தத்தத்தை அவர் தான் செஞ்சாரு, கையில பிடித்து கொண்டு என்ன செஞ்சாரு? அவர் எழுந்து ஆண்டவர் காண்பிக்கும் தேசத்துக்கு போனார். அல்லேலூயா. அதனாலதான் அவர் ஆண்டவருக்காக நின்றார். அடுத்தது தரித்துக்கொள். இந்த எஸ்தர் ராஜாத்தி என்ன செய்யறா? ஒரு ஏழை பெண்ணா இருந்தாலும் அவள் தேவ பக்தி உள்ள பெண்ணா இருந்தா. அதனாலதான் ராஜாவுக்கு மனைவியா போனான். அல்லேலூயா. நம்ம ஏழ்மைய பார்க்க கூடாது. ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார். அல்லேலூயா. உங்களை சரியான நேரத்துல அவர் என்ன செய்வாரு? தூக்கி எஸ்தர் ராஜாத்திய நிறுத்தினது போல உங்களையும் நிறுத்துவார். அவ என்ன செஞ்சா? ராஜா உடைய தரித்த உடனே தன்னுடைய தேசத்துக்காக பரிந்து பேசுகிறார் ராஜா இடத்துல. இல்லையா? அடுத்தது 4வது தினம் இன்னைக்கு என்னது? எடுத்துக்கொள். கோலியாத் தாவீது என்ன செஞ்சாரு? தாவீது என்னத்தை எடுத்தான்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்துல கல்ல எடுத்தான். அல்லேலூயா. அங்க கோலியாத் எப்படி இருந்தான்?
கவச உடைகள் போட்டு பயங்கரமா ஈட்டியோட தடியோட இருந்தான். ஆனா தாவீதோ என்ன செய்யறாரு? சின்ன பையனா இருந்தாலும் அவரு ஆண்டவர் மேல வச்சிருந்த நோக்கம், ஆண்டவர் மேல வச்சிருந்த நம்பிக்கை, விசுவாசம், அவன் என்ன செஞ்சான்? நானு வெறும் கைய போல ஆண்டவருடைய நாமத்தை எடுத்துக்கொண்டு போறேன். இல்லையா? ஆண்டவருடைய நாமத்தை எடுத்துக்கொண்டு போறேன்ட்டு என்ன செஞ்சா? கூழாங்கல் 5 கல்லை எடுத்து போட்டு உண்டி கல்ல அடிச்சு அவ்வளவு பெரிய ராட்சச மனுஷனாகிய கோலியாத் என்ன செஞ்சான்? சாகடிச்சான். இல்லையா? இது நம்மளால முடியுமா? இது நம்மளால முடியுமா? சரி, அடுத்து யாருன்னா ஒருத்தருவாங்க. குழந்தைங்க வரும். யார் இது? ஒழுங்கா நிறுத்திக்காங்க. ராஜாதி ராஜா, கிங் ஆஃப் கிங். கடைசி காலத்துல எப்படி வர போறாரு? இப்படிதான் வருவார். நம்மளை கூட்டி செல்லும்படியாக இப்படி வர போறாரு. அவர் அரசால போறாரு. இப்போ இந்த உலகத்தை யார் அரசாளுங்கிறா? பிசாசு. உலகத்தின் பிசாசு கர்ஜிக்கிற சிங்கத்தை போல யாரை விழுங்கலாம்னு என்ன செய்யுது? பிசாசு உலகத்தை சுத்தி திரிகிறது. ஆனா அது காலம் முடிவடைய போகிறது. ஆண்டவரே நிஜமாலுமே கடைசி காலத்துல ராஜாதி ராஜாவா எக்கால சத்தம் ஊதும் போது தேவதூதர்களோட வந்து நம்மள கூட்டின்னு போற. சரியா? இதுக்கு தெரிஞ்சுச்சா? நம்மளுடைய ராஜா யாரு? இயேசு கிறிஸ்து. சொல்லுங்க வாய் திறந்து. நம்மளுடைய ராஜா யாரு? இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அப்படின்னு இல்லைங்க. அடுத்து ஒருத்தர் போங்க, இன்னொருத்தர் வாங்க. நீ இப்படிமா, நீ இருமா, நீ உட்காரு. இதோ அபிஷா, நீ வா. சரி, இரு அபிஷா, கொஞ்சம் அடுத்தது நீ பாரு. இது யாரு? உட்காரு. இது யாரு? ஏசு கிறிஸ்து கிட்ட வந்த பிறகுதான் எங்க போக முடியும்? பரலோகத்துக்கு போக முடியும். இல்லன்னா எங்க போக முடியாது. ஏன்னா ஏசப்பா என்ன சொன்னாரு? நானே வழியும் சத்தியமும் ஜீவனமா இருக்கிற வழி அவர்தான். அவர்கிட்ட போனாதான் பரலோகத்துக்கு போற வழி நமக்கு கிடைக்கும், நித்திய ஜீவன் கிடைக்கும். சரியா? நீங்க இந்த 5 நாள் 1 வாரம் மட்டும் ஆண்டவரை தேடிட்டு அதுக்கப்புறம் நீங்க ஏதாகிலும் நீங்க பண்ணிக்கினேன் ஆண்டவரை மறந்து ஆண்டவருடைய வசனத்தை மறந்தீங்கன்னா அப்போ ஆண்டவர் என்ன செய்வாரு? உங்களை நினைச்சு கவலைப்படுவார். எப்பவுமே என்ன செய்யணும்? வசனம் நமக்குள்ள இருக்கணும். நீங்க என்ன செய்யணும்? பேசணும். ஆண்டவர் எடுத்து டெய்லியும் பேசுவீங்களா? ஏசப்பா உங்களுக்கு எதுனா நிறைய தேவை வரும்ல. அப்போ என்ன செய்வீங்கன்னா, ஏசப்பா எங்களுக்கு இந்த இது வேணும் ஆண்டவரே, அப்பாண்ட கேட்கறதுக்கு முன்பதாக யாருகிட்ட கேட்கணும்? ஏசப்பா கிட்ட கேட்கும் போது அப்பாவுக்கு உதவி செய்வாரு. அப்பா வந்து உங்களுக்கு தருவார். சரியா? அப்போ பரலோகத்துக்கு போற வழி எது? பரலோகத்துக்கு போற வழி பரலோகத்துக்கு போற வழி ஏசப்பா கிட்ட இருக்குது. நம்ம யாரெல்லாம் இத தெரிஞ்சுக்கணும். சரியா? நீங்க சின்னதா இருக்கும் போது படிக்கிறீங்க, பெருசா வளர்ற வரைக்கும் இத நீங்க மறக்க கூடாது. ஓகேயா? சரி, ஓகே. அடுத்தது அபிஷா வாங்க. இது யாரு? சாத்தா. எப்படி இருக்கிறான்? பயங்கரமா இருக்கிறான். வா, எப்படி இருக்கிறான் பாத்தியா? பார்க்கும் போதே பயங்கரமா இருக்கிறான். நரகம் எப்படி இருக்குது? நெருப்பா இருக்குது. இந்த உஷ்ணம் நம்மளால தாங்க முடியுதா? முடியல. அந்த அக்னியில விழும் போது எப்படி இருக்கும்? நெருப்பா இருக்கும். வேக செய்வோம், ஆனா மரணம் வராது. எப்படி இருக்கும் அந்த? அப்போ ரொம்ப கடலை போல நெருப்பு அடிச்சுக்கினே இருக்குமா, இருக்கிற ஜனங்க மேல அடிச்சுனே இருக்குமா. எல்லாம் என்ன செய்வாங்களா? அழுவாங்களா, எரியுதே, வலிக்குதே. அங்க யாருக்கும் அங்க காப்பாத்துறதுக்கு வழியே இல்லை. ஏன்னா பிசாசு ஆளுகை செய்யற இடம். அந்த பிசாசு என்ன செய்யுது? ஒருத்தருக்கு ஒரு கெட்ட பழக்கத்தை குத்து தன்னிடம் வலித்து கொண்டு போகுது. புரியுதா? அப்போ நம்ம இங்க போனான்னு ஆசைப்படலாமா?
நல்லதா அது? அப்ப என்ன செய்யணும் நீங்க? ஆண்டவரை கெட்டியா புடிச்சுக்கின்னு, ஆண்டவரே நான் வயதாகிற வரைக்கும் நான் உண்மையே புடிச்சு உண்மைக்குள்ளேயே நான் வாழ்வேன். கஷ்டமா இருந்தாலும் நஷ்டமா இருந்தாலும் வியாதி வந்தாலும் மரணம் வந்தாலும் நான் எங்க யார் கூட இருப்பேன்? ஏசப்பா கூட இருப்பேன். ஏசப்பா என்ன எங்க எடுத்துன்னு போவாரு? பரலோகத்துக்கு கூட்டின்னு போறாரு, நரகத்துக்கு இல்ல. ஆண்டவரை நம்பி வாழ்ந்து விசுவாசம் உள்ளவர்கள் ஜபத்துல எவைகளை கேட்பீங்களோ அவங்களே பெற்றுக் கொள்வீங்க. அடுத்தது நீ ஜபம் பண்றதுனால உனக்கும் அவருக்கும் என்ன உறவு? தகப்பன் பிள்ளைகள் போல உறவு வந்துடுது. சரியா? தகப்பன் பிள்ளைகள் எப்படி உறவுனா எங்க அப்பான்னு சொல்லுவீங்கல்ல, எங்க அப்பா எங்க அப்பாவா இது எங்க அப்பான்னு அந்த மாதிரி நம்ம உரிமை பாராட்டுவோமா. சரியா? சரி, அடுத்து பார்க்கலாம். இது என்னன்னு பாருங்க. நல்லா பிடிமா, நல்லா கோணைய பிடிக்கதா? அப்படி நேரம் பிடி, இப்படி கீழே பிடி. என்ன பாரு? பிசாசு ஆளுகை செய்கிற இருதயம். அதுல என்னென்ன மிருகம் இருக்குது சொல்லுங்க பார்க்கலாம். பாம்பு, கழுகு, மயில், எலி, சிங்கம். ஒன்னொன்னுக்கும் ஒரு ஒரு குணம் இருக்கு. சரியா? பாம்புக்கு என்ன குணம் இருக்கு சொல்லுங்க? வாயில விஷம் இருக்கு. அது என்னது? தந்திரம் உள்ளது. உஷாரா இருக்குமா? எப்படி இருக்கும்? உஷாரா இருக்குமா? அந்த தந்திரம் யார நம்ம கடிக்கலான்ற தந்திரம், யார ஏமாத்தலான்னு தந்திரம் பிசாசு கிட்ட இருக்குது. அடுத்து என்ன இருக்கு? மயில். மயில் என்னது? பெருமை. பெருமை. நான் அழகா இருக்கிறேன் பாரு. ஒரு மழை பொழிஞ்சுதான் என்ன செய்யுமா? அது தொகையை விரித்து அது அழகா காட்டுமா. பெருமை. பெருமையுள்ள குணம். ஒரு மனுஷனுக்குள்ள இத்தனை குணம் இருக்குது. அடுத்து அடுத்து என்ன மிருகம் இருக்கு? சிங்கம். சிங்கம் நான் தான் ராஜா, நான் தான். ஒரு கர்வம். என்னது கர்வம்? காட்டுல என்ன செய்யும்? அது இருக்கிற இடத்துல வேற சிங்கம் வந்தா என்ன பண்ணும்? சண்டை போடும் இல்லையா? இது ஏன் இடம், இதுக்கு நான் ராஜா, நீங்க ஏன் வரீங்க அப்படின்ட்டு என்ன செய்யும்? சண்டை, கர்வம். அந்த குணம் இருக்குது. அதுக்கப்புறம் பன்றி, அசுத்தம். அது என்ன செய்யும்? என்ன சாப்பிடும்? தவிட்டு இதெல்லாம் போட்டா சாப்பிடுமா? என்ன சாப்பிடும்? சாக்கடையை சாப்பிடும் இல்லையா? சாக்கடை தானே சாப்பிடும். நீ நல்ல இடத்துல வச்சா கூட அதுல பாத்ரூம் போய் குழன்னு ஆக்கி அதுல என்ன செய்ய? பறந்து உருண்டு சதுன்னு இருக்கும். அசுத்தம் உள்ள ஒரு குணம். அந்த குணமா ஆண்டவரே இல்லாத இருதயத்துல இருக்குது. இப்போ இத்தனை குணங்கள் என்ன செய்யுது? பிசாசு அந்த அந்த இருதயத்துல இருக்கும்போது இத்தனை குணம் இருக்குதா ஒரு ஒரு மனுஷனுக்கிட்டையும். இப்ப ஆண்டவர் வரும்போது அத்தனை குணமா என்ன செய்யுது? அத்தனை குணமா என்ன செய்யுது? வெளியே போயிடுது. அப்ப என்ன அது? ஏசப்பா என்ன செய்யறாரு? உங்க ஹார்ட்ல உங்க இருதயத்துல அவர் என்ன செய்யறாரு? குடி இருக்கிறார். அல்லேலூயா. புரிஞ்சிச்சா உங்களுக்கு? புரிஞ்சிச்சா? ஒரு மனுஷனுக்குள்ள கெட்ட குணம் இருந்துச்சுன்னா அவன் என்ன செய்வான்? எப்போதும் கெட்டதே நினைச்சுனே இருப்பான். ஒரு மனுஷன் பொல்லாதுன்னு நினைச்சா பொல்லாது அவன் மனம் திரும்புறதுக்கு வழியே இல்லையா? இருக்கு இல்லையா? அப்போ அப்போ கெட்டதே என்ன செய்வான்? அவன் நினைச்சுனுப்பான். அவனுக்குள்ள இவ்வளோ ஒரு நிறைய ஆவிகள் இருக்குது, நிறைய தீய குணங்கள். அப்போ ஆண்டவர் வரும்போது அவ எல்லாம் என்ன செய்யுது? ஆண்டவரு சுத்தப்படுத்திடுறாரு. பெருக்கி அழகா என்ன செய்யறாரு? இருதயத்துல சுத்தம் பண்ணிட்டு அவர் வாசம் பண்றாரு. இப்ப நம்ம இருதயத்துல யார் இருக்கணும்? பிசாசு இருக்கணுமா? ஆண்டவர் இருக்கணுமா? ஆண்டவர் இருக்கணும். வாய் மட்டும் நல்லா சொல்லுது, இருதயத்துல இல்லைன்னாதான் பாரு. அப்போ ஆண்டவரு இருதயத்துல வாசம் செய்யணும். புரியுதா? ஆண்டவருடைய வசனத்தை இருதயத்துல வைப்பீங்களா? வைப்பீங்களா? ரைட், குட். அம்மா வாமா, பிள்ளைங்களுக்கு 2 சாக்லேட் எடுத்துட்டா. இன்னொரு பிள்ளை யாரு? Are you ready? Round X. Are you ready? சரி, இப்போ வந்து நமக்கு எத்தனை நாளைக்கு பேச நடந்தது? 5 நாள் என்ன கத்துக்கினீங்க? ஃபர்ஸ்ட் டே தலைப்பு, ஃபர்ஸ்ட் டே வசனம் யார் வந்து சொல்வீங்க? கிளாப் பண்ணுங்க அவளுக்கு. நான்
ஒன்று அர்ப்பணிப்பு. கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகுந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பில் நடந்து கொள்ளுங்கள். எபேசியர் 5:2. 4:2 எழுந்தினில் எனக்கு கற்பிக்கப்பட்டபடி நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து காலூன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். எசேக்கியேல் 37:10. 4:3 தரித்துக்கொள். தன் வேலையில் ஜாக்கிரதையா இருக்கிறவனை நீ கண்டால் அவன் ஈசருக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நின்றான். நீதிமொழிகள் 22:29. 4:4 எடுத்துக்கொள். கர்த்தர் என் கண்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும் நான் அடைக்கலம் புகும் என் துருக்கமும் என் கேடகமும் என் ரட்சிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலுமாய் இருக்கிறார். சங்கீதம் 18:2. 4:5 ஆளுகை செய். அப்பொழுது சேனைகளின் கர்த்தர் சீயோன் மலையிலும் எருசலேமிலும் ஆளுகை செய்வதால் சந்திரன் கலங்கும், சூரியன் ஞானம் அடையும், அவர்கள் மூப்பாட்களுக்கு முன்பாக மகிமை உண்டாயிருக்கும். 5 நாள் வசனத்தை பண்ணுங்க. 5 days வசனமும் அது தலைப்பு சொன்ன கிளாப் பண்ணுங்க. இப்ப சீனியர்ல இருந்து சீனியர் பசங்க யாரு வசனம் சொல்றாங்க பாத்துக்கோ, நான் கிண்ணம் தரேன். சரியா? வசனம் சொல்றதுக்கு தனியா ஒரு பிரைஸ் இருக்கு, ஆண்டி வச்சிருக்காங்க. சரி, பிகினர் பசங்க யார் வசனம் சொல்றீங்க? பிகினர் யார் வசனம் சொல்றீங்க? சரி, யாருக்கு வசனம் தெரியும் தெரிஞ்சுங்க ஆன்சர் பண்ணுங்க. கிளாப் பண்ணுங்க. சவுண்ட் வர கிளாப் பண்ணுங்க. சொன்னா 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 ஆஃப் பண்ண சொன்னா ஆஃப் பண்ண முடியல. யார் வசனம் தெரியும்? நெக்ஸ்ட் சௌமியா. சொன்னாதான் உங்களுக்கு ஞாபகத்துல இருக்கும். சீரியல் ஒருத்தருக்கும் வசனம் தெரியாதா? நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் சொல்லு. வசனம் மட்டும் சொல்லி கொடுத்தாங்களா? கிளாப் பண்ணுங்க எல்லாரும். ஜூனியர் பொண்ணு கிளாப் பண்ணுங்க. 2ஆம் நாள் எழுந்து எனக்கு கற்பிக்கப்பட்டபடி நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். அப்போது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரிழந்து காலூன்றி மகா பெரிய சேனை நின்றார்கள். எசேக்கியேல் 37:10. கை தட்டுங்க. அவ்வளவுதான். யாருக்கும் வசனம் தெரியாதா? அந்த குரூப் அப்படியே உக்காந்து ஒரு வசனம் சொல்லணும். நீங்க வசனம் சொல்லலன்னா உங்களுக்கு நான் பிரைஸ் வாங்கி வந்து வேஸ்ட்.
எல்லாம் ஒரு ஒரு பிரைஸ் தான் எடுத்துன்னு போறீங்களா? 2 வேணாமா? 2 வேணாமா? சொன்னவங்களுக்கு உண்டு, கன்ஃபார்ம். சொன்னவங்களுக்கு உண்டு, சொல்லாதவங்களுக்கு எப்படி எப்படி தருது? சீக்கிரமா அப்படியா அப்படியா? என் வேலையில் ஜாக்கிரதையாக இருக்கிறவன் நீ கண்டால் அவன் நீசருக்கு முன்பாக நிற்காமல் ராஜாவுக்கு முன்பாக நிற்பான். நீதிமொழிகள் 22:29. கிளாப் பண்ணுங்க, நல்லா கிளாப் பண்ணுங்க. நீங்க வெக்கப்படுறீங்க, வெக்கப்படாத வந்து சொல்றாங்க. அவங்களுக்கு நம்ம உற்சாகப்படுத்த வேணாமா? பிரைஸ் வா. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நீங்க வசனம் சொல்லனா எப்படி? சரி, நம்ம டான்ஸ் ஆடலாமா? ஃபர்ஸ்ட் பாட்டு பாடலாமா? பாட்டு பாடலாமா? எல்லாம் அமைதியா பாப்பீங்களா? சத்தம் போட மாட்டீங்கல்ல? சத்தம் போட மாட்டீங்கல்ல? சரி. வேகம் வேகம், குதி குதி குதிச்சு குதிச்சு ஆடு. பாக்குறாங்கல்ல உங்களதான். போகலாம், கொண்டாடலாம், ஜல்லியா போகலாம், கொண்டாடலாம். ரட்சிப்பை எனக்கு கொடுத்தாரு, அபிஷேகத்தால் இருக்காரு. போகலாம், கொண்டாடலாம், ஜல்லியாக்கு போகலாம், கொண்டாடலாம். எல்லாம் கேட்கணும். யார் வரப்போறா?
அன்பு தேவ பிள்ளைகளா, நீங்கள் படித்த வசனங்க, நீங்கள் படித்த பாடல்கள், டான்ஸு எல்லாம் ஆண்டவருக்கு மகிமையாக தான் இருக்கணும். நம்மளுடைய தீம் பெயர் என்ன? ராஜாதி ராஜா, கிங் ஆஃப் கிங். முதல் நாள் தலைப்பு என்ன? அர்ப்பணிப்பு. இரண்டாம் நாள் தலைப்பு என்ன? ரெண்டாவது நாள் தலைப்பு என்ன சொல்லுங்க. ரெண்டாவது நாள் தலைப்பு என்ன? ரெண்டாவது நாள் தலைப்பு என்ன சொல்லுங்க பிள்ளைகளா. ரெண்டாவது நாள் தலைப்பு என்ன சொல்லுங்க. இரண்டாம் நாள் தலைப்பு எழுந்து நில். ஆபிரகாம் எழுந்து நின்றார். ஏசப்பாக்கு என்ன செஞ்சாரு? அவர் போன்ற இடத்துக்கு அவர் எழுந்து போனார். அப்போ பாருங்க, மூன்றாவது நாள் தலைப்பு தரித்துக்கொள். பாரு, எஸ்தர் ராஜாத்தி அவ என்ன செஞ்சா? அந்த அதிகாரமுள்ள ஆடையை அணிஞ்ச பிறகு தன்னுடைய ஜனங்களுக்காக அவ ராஜாவிடத்துல பேசுறா. அப்போ ஆண்டவருடைய அதிகாரத்தை நம்ம என்ன செய்யணும்? தரித்து கொள்ளணும். நான்காவது நாள் எடுத்துக்கொள். என்னத்தை எடுப்பீங்க? செல்போன் எடுத்துக்குவீங்களா? செல்போன் எடுப்பீங்களா? செல்போன் எடுக்கக்கூடாது. என்ன எடுக்கணும்? வேதாகமத்தை எடுக்கணும். வேதாகமத்தை எடுத்துக்கொள். வாழ்க்கையில் நீ நல்ல மாதிரி உன்னை வழி நடத்தும், உன்னை பரிசுத்தப்படுத்தும். உங்களை என்ன செய்யும்? ஆண்டவர் வரும்போது அவருக்கு முன்னாடி நம்மளை நிறுத்தும். அடுத்து பாருங்க, ஐந்தாவது நாள் ஆளுகை செய். ஆதாம் ஏவாள் அன்றைக்கு ஏதேன் தோட்டத்தை ஆளுகை செய்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன செஞ்சாங்க? வெளியே பாவத்து நிமித்தம் வெளியே அவங்க என்ன தள்ளப்பட்டாங்க. அப்போ பாருங்க, ஆளுகை செய்வதற்கு நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும்? பாவம் செய்யாதவர்களாக இருக்கணும். பாவத்துக்கு அஞ்சணும், பாவத்துக்கு பயப்படணும். அப்போ பாவம் செய்கிறது உங்களுக்கு தெரியாமல் இருக்கக்கூடாது. பாவம் இது பாவம்னா அது நீங்கள் செய்யக்கூடாது. பொய் பேசக்கூடாது. பெற்றவங்களுக்கு பெரியவங்களுக்கு கீழ்ப்படியணும். பெற்றவங்களுக்கு கீழ்ப்படியணும். உங்கள் தேவையிலெல்லாம் சந்திக்கிற தேவன். அமைதலாக இருக்கணும். அமைதலாக இருந்து கடைசியில் ஒரு ஸ்கிரிப்ட் போட போகிறோம். அந்த ஸ்கிரிப்டில் பாருங்கள், நீங்கள் அமைதியாக இருந்தால் தான் அதை புரிஞ்சு கொள்ள முடியும். அந்த ஸ்கிரிப்டு நீங்கள் பார்த்தா புரியும். அமைதலாக இருக்கணும். சிறு பிள்ளைகளா, நீங்கள் படித்த ஒவ்வொரு நாள் தலைப்பும் நீங்கள் என்ன செய்யணும்? அதை நீங்கள் தரித்து கொள்ளணும், எடுத்து கொள்ளணும். உங்களை நீங்களே அர்ப்பணிக்கணும். அதுதான் ஆண்டவருக்கு பிரியமான ஆராதனை. சரிங்களா? அப்போ பாருங்க, ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், ஆண்டவர் வாழும் இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்குது? எந்த கெட்ட குணம் இல்லாத இருக்குது. ஆனால் ஆண்டவர் இல்லாத இருதயம் பிசாசு ஆளுகை செய்து எல்லா கெட்ட குணமும் அந்த இருதயத்துக்குள்ளே இருக்குது. சிறு பிள்ளைங்க, நீங்கள் இப்போவே நீங்கள் என்ன செய்யணும்? இதெல்லாம் அறிந்து கொள்ளணும். அப்போ தான் நீங்கள் என்ன செய்ய முடியும்? ஆண்டவர் வரும்போது, ராஜாதி ராஜா வரும்போது அவரை நம்ம என்ன செய்வோம்? அவரோடு போய் நம்ம அவர் கூட இருந்து நம்ம ஆளுகை செய்வோம். புரியுதுங்களா பிள்ளைகளா? பேசக்கூடாது, இந்த மாதிரி நடக்கக்கூடாது. ப்ளீஸ் தயவு செய்து அமைதியாக இருங்க, அமைதியாக இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தயவு செய்து அமைதியாக இருங்க. பேசக்கூடாது, பேசக்கூடாது. நான் சொல்கிறத கேளுங்க, பேசக்கூடாது.
ஏன்னா கேமரா எடுக்கிறாங்க, அங்கே நடந்துக்கின்னு போய்க்கின்னு இருந்தால் அது வேலைக்கு ஆகாது. கேமரா எடுக்கிறாங்க, ஜாக்கிரதை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தயவு செய்து பேசாதீங்க. கர்த்தர் ரொம்ப நல்லவர், ரொம்ப ரொம்ப நல்லவர். கர்த்தர் எப்படிப்பட்டவர்? ரொம்ப ரொம்ப நல்லவர். அவருக்கு கீழ்ப்படிதல் ரொம்ப பிடிக்கும். என்னது பிடிக்கும்? கீழ்ப்படிதல் ரொம்ப பிடிக்கும். கர்த்தர் பாருங்க, உங்களை 5 நாள் இந்த உஷ்ணத்திலையும் 5 நாள் நீங்கள் என்ன செஞ்சீங்க? ஆண்டவருடைய வசனத்தை கேட்டு அழகாக கற்றுக்கொண்டு 5 நாள் வசனத்தையும் சொன்னீங்க. நல்ல ஒரு ஆண்டவர் ஞானம் கொடுத்து உங்களை என்ன செஞ்சிருக்கிறாரு? வழி நடத்தினாரு. சிறு பிள்ளைகளாக இருக்கும்போதே நீங்கள் ஆண்டவரை நல்லா அறிஞ்சு கொண்டு அவரை புரிஞ்சு கொண்டு அவரை கெட்டியாக பிடிச்சிக்கணும். அதுதான் நீங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிறது. ரெடியாக இருங்க. இதை வந்துச்சு, ஸ்கிரிப்ட் வந்துச்சு. வாங்கப்பா சீக்கிரம் வாங்க. ரெடி ஆகிட்டு சீக்கிரம் வாங்க. வந்தாச்சு. பாருங்க, அமைதியாக இருந்து பாருங்க. அண்ணனுங்க என்ன செய்ய போகிறாங்கன்னு பாருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நல்லவர். சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வாங்க. கர்த்தர் நல்லவர். அமைதியாக இருங்க. அப்போ தான் அவங்க செய்கிறது உங்களுக்கு புரியும். அமைதியாக இருங்க. ஏசப்பா ரொம்ப நல்லவர். செய்ய போகிற ஸ்கிரிப்டை பாருங்க, எப்படியெல்லாம் அண்ணனுங்க செய்கிறாங்க. சீக்கிரம் வாங்கப்பா, சீக்கிரம் வாங்க. அமைதியாக இருங்க. இன்னும் நம்ம ½ அன் ஹவரில் நம்ம முடிச்சிடுவோம். ½ அன் ஹவரில் முடிஞ்சிடும். நல்லா ஆகாரம் எடுத்துக்கின்னு ப்ரைஸ் வாங்கின்னு நீங்கள் போவீங்க. சரியா? சரி. நீங்கள் நல்ல பிள்ளைங்க தான். அன்பு நிறைய உங்ககிட்ட இருக்குது. நீங்கள் வெளியே காட்ட மாட்டீங்க, அவ்வளோதான். கர்த்தர் நல்லவர். சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணுங்கப்பா. எல்லாம் அவளோடு பார்க்குறாங்க. சீக்கிரம் டைம் ஆச்சு. சீக்கிரம் வாங்க. கர்த்தர் நல்லவர், உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய், உன் முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். ஹல்லேலூயா. வந்துட்டாங்க. இப்போ நம்ம பார்க்கலாம். பேர் வராங்க. 4 பேரும் கையில் என்ன இருக்குது பாருங்கள். 2 பேர் கையில் மதுபானம் இருக்குது. அவங்க என்ன செய்கிறாங்க பாருங்கள். அவங்களுக்கு மனபாரம் வந்துடுச்சு 2 பேருக்கு. அப்போ என்ன செய்கிறாங்க? ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்றாங்க, வாங்கடா நம்ம தண்ணி அடிக்கலாம் அப்படின்னு கூப்பிட்றாங்க. 2 பேர் என்ன செய்கிறாங்க? உக்காடுறாங்க. அவங்களோடைய உக்காரும்போது பாருங்கள், வானான்றாங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் ஃப்ரெண்டுங்களாச்சே, சரி உக்காடுறாங்க. கூடயே என்ன செய்கிறாங்க? வானான்னு சொல்லிட்டு உக்காடுறாங்க. உக்காரும்போது பாருங்கள், அவங்க மதுபானத்தை திறக்கும் போது பிசாசு வந்துடுச்சு. பாருங்கள், தேவ பிள்ளைங்களை குடிக்க சொல்கிறாங்க. அவங்க எந்திரிச்சிட்டாங்க. பிசாசு பாரு, குடிக்கிறவங்கள எப்படி பாரு. என்னுடைய செல்லங்களா, என்னுடைய செல்லங்களா, அடிமைகளா, அடிமை அடிமை அடிமை, என்னுடைய பிள்ளைகள் அடிமை 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 அடிமை, என்னை விட்டு போகாதீங்க, வாங்க, நீங்களும் வாங்க. நம்ம உலகத்தில் ஆசையோடு, உலகத்தின் பாவத்தோடு நம்ம ஆளுகை செய்வோம். வாங்க, எங்களை விட்டு போகாதீங்க. குடிங்க. இன்னும் வேணுமா? குடிங்க.
உங்கள் ஃப்ரெண்டுங்களை அழைத்து வாங்க. ஆஹா குடிங்க. ஏன் ஜனம், என்னுடைய மக்கள், நான் கொண்டு போகிறேன் சீக்கிரமாக. பாவத்தில் நல்லா நல்லா சந்தோஷமாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. வாங்க, நீங்களும் வாங்க, எங்களோட பிள்ளைய ஐக்கியமாவுங்க. வாங்க 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 மக்களா, வாங்க. ஐயோ, அங்கே போயிட்டாங்களே, என்னால் வர முடியலையே, அவங்கள தொட முடியலையே. நீங்களாவது என்னோடு கூட இருங்க, இருங்க என் செல்லங்களா, இருங்க, என்னோடு கூட இருங்க, இருங்க 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 இருங்க. நீங்கள் என் கூடயே இருங்க, அவங்கள விடுங்க, அவங்க எப்படியாவது போட்டோம், நீங்கள் என் கூட இருங்க. ஐயோ, என்ன ஆச்சு? ஏஞ்சல் அழுவுறாங்க. அடட, பிசாசை பார்த்து ஏஞ்சல் அழுவுறாங்க. ஐயோ, ஏசப்பா கிட்ட அவங்க ஜாக்கிரதையா போயிட்டாங்க. பிசாசு தொடாங்க, அதிகாரம் இல்லை. பிசாசு பாருங்க. ஐயோ, 2 பேரு கிட்டதுக்கு சந்தோஷப்படுறான். 2 பேர் வராங்க, இயேசுக்குள்ளாக அழைத்து கொண்டு வராங்க. 2 பேரும் வியாதிப்பட்டிருக்கிறாங்க. பிசாசு கொண்டு போக பார்க்குறான். வியாதியிலேயே மரணத்துக்குள்ளாக பாதாளத்துக்கு கொண்டு போக பார்க்குறான். அந்த 2 சகோதரரும் வாங்க வச்சுன்னு போகிறாங்க, ஆண்டவரிடத்துல வச்சுன்னு போகிறாங்க. போவாதீங்க போவாதீங்க. ஐயோ, என்னுடைய பிள்ளைகளா, நீங்கள் எப்படி மனம் மாறினா என்னுடைய பாதாளம் எப்படி நிறையும், எப்படி நிறையும்? எல்லாம் போயிட்டீங்களே, நான் என்ன செய்ய போகிறேன், நான் என்ன செய்ய போகிறேன்? யாராவது கிடைக்கிறார்களா? பாவத்தில் வாழ யாராவது கிடைக்கிறாங்களா? வாங்க வாங்க. இந்த உலகத்து ஆசை நிறைய இருக்குது, உலகத்தின் பாவம் நிறைய இருக்குது. வாங்க 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 வாங்க, அவரிடத்துலேருந்து விலகி வாங்க. பாவத்தை பாருங்க, சந்தோஷம் நிறைய கிடைக்கும். இங்கே பாருங்க, உலகத்தை பாருங்க, பாருங்க பாருங்க. நாம் விழும்போது நம்மை தூக்கும் கரம் யாருடையது? பாவத்தில் விழுந்தால் சாத்தானின் சதிகார கரம், பரிசுத்தத்தில் விழுந்தால் பிதாவின் அதிகார கரம். ஒரு கரத்தால் பிதாவை பற்றி கொண்டு மறுகரத்தால் வேத வாளை ஏந்தி கொண்டால் பிசாசையும் வதைக்கலாம், சுவிசேஷமும் விதைக்கலாம். போ சாத்தானே, அப்பால போ சாத்தானே, பெருமை கொண்டவன் நீதானே, தள்ளப்பட்டவன் நீதானே. நான் இருப்பது இயேசுவின் ரத்த கோட்டதா, என்ன நெருங்கி நானே போவது பாதாளந்தா. சிலுவையில் உன்னை ஜெயித்தவர் எங்க அப்பாதா, அந்த ஜெய கிறிஸ்து இயேசுவுக்கு பிள்ளை நானுதான். அப்பால போ சாத்தானே, பெருமை கொண்டவன் நீதானே, தள்ளப்பட்டவன் நீதானே. நான் இருப்பது இயேசுவின் ரத்த கோட்டதா, என்ன நெருங்கி நானே போவது பாதாளந்தா. சிலுவையில் உன்னை ஜெயித்தவர் எங்க அப்பாதா, அந்த ஜெய கிறிஸ்து இயேசுவுக்கு பிள்ளை நானுதான்.
மாற்றினாயே, அற்ப கனிய காட்டி மோசம் செய்த சாத்தானும் நீயே. ஆலயத்துக்கு போக விடாமல் தடுப்பவன் நீயே, எங்க ஆண்டவர் இயேசுவை வணங்கிடாமல் கெடுப்பவன் நீயே. ஜெபிக்கும் போது தூக்கத்தை நீ கொடுப்பவன் தானே, பைபிள் படிக்கும் போது மனசை கெடுக்கும் சாத்தான் நீதானே. தந்திரமாக நீயும் வேலை செய்கிறே, நீ நினைச்சதொன்றும் நடக்கலையே மாந்து போகிறே. தந்திரமாக நீயும் வேலை செய்கிறே, நீ நினைச்சதொன்றும் நடக்கலையே மாந்து போகிறே. அப்பால போ சாத்தானே, அப்பால போ சாத்தானே, பெருமை கொண்டவன் நீதானே, தள்ளப்பட்டவன் நீதானே. நான் இருப்பது இயேசுவின் ரத்த கோட்டதா, என்ன நெருங்கி நானே போவது பாதாளந்தா. பணங்கள் செலவு பண்ண ஒரு நாள் இரவு ஆண்டவர்கிட்ட நான் ஆண்டவர்கிட்ட அழுத மன்னிப்பு, ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு போடுற போல முழங்கால் போட்டு ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே நான் செய்த பாவங்களை மன்னி எனக்கு ஜீவனை தாங்க. என் பிள்ளைங்களா சின்ன சின்ன பிள்ளைங்களா இருக்கிறாங்க, நான் விட்டு போன இந்த பிள்ளைங்களை யார் பாதுகாப்பா, யார் இருக்கிறா இந்த பிள்ளைகளுக்கு, நான் ஜீவனா இருந்தா தானே இந்த பிள்ளைகளெல்லாம் நான் காப்பாற்ற முடியும்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட 12 மணி நேரத்துல என் வீட்டுல நான் முழங்கால் போட்டு நான் ஜெபித்த ஆண்டவர்கிட்ட, எனக்கு ஜீவனை தாங்க, நான் ஊழியம் செய்ய, இல்லைன்னா எனக்கு ஜீவனை எடுத்துருங்க ஆண்டவரே. நைட்டு 6 மணி ஆனா போதும், கண்ணு முன்னா ஹார்ட் அடிக்கிற மாதிரி இருக்கும், ஏன்னா உள்ள வேலை செய்யாதுல்ல. 6 மணி இருட்டாவனா எனக்கு ஒரு பயம், மரண பயம். அந்த பயத்தை நீங்க பார்த்திருக்க மாட்டீங்க, நான் பார்த்திருக்கிறேன். 2 மாதம் நான் பார்த்திருக்கிறேன். ஆகாரம் இல்ல, 5 மணி வரைக்கும் என்னுடைய ஜீவன் சந்தோஷமா இருக்கும். 6 மணி ஆச்சுன்னா எனக்கு ஒரு பயம், மரண பயம். கண்ணை முன்னா ஹார்ட் அடிக்கிற மாதிரி இருக்கும், எழுந்து உட்காந்துப்பேன். 3 மணி வரைக்கும் இரவு ஃபுல்லா இப்படிலாம் பாடுபட்டேன் 2 மாதம். எவ்வளோ பேர் எவ்வளோ டாக்டர் கிட்ட போய் பார்த்து எனக்கு பிரயோஜனம் இல்லை, மனுஷன் ஆறுதல் எனக்கு பிரயோஜனம் இல்லை. நான் ஆண்டவர்கிட்ட போனேன். ஒரு மனுஷன் சொன்னார், தேவன் தான் உனக்கு ஜீவன் தருவார், உன் பணத்தினாலும் உன் அறிவினாலும் உன் சொத்தினாலும் உன்னை உயிரை காப்பாற்ற முடியாது, உன் சொந்த பந்தம் தான் உன்னை காப்பாற்ற முடியாது. சகோதரி நீ என் கூட வா, ஆலயத்துக்கு வா, தேவனுடைய வார்த்தையை கேளு, ரட்சிக்கப்படு, ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேளு, உன் ஜீவனை தருவாருங்க. அந்த ஞாபகம் நான் கேட்டேன். இங்க நான் சொல்ற வார்த்தைகள்லாம் ஒரு நாளும் உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் நான் சொன்ன வார்த்தைகளை உங்களுக்கு அது ஒரு உங்களுடைய காரியங்களுக்கு அது ஒரு நல்லதா இருக்கும். அல்லேலூயா. ஆண்டவர் அப்படியேப்பட்டதா எனக்கு செய்தார். நான் இன்னைக்கு கேட்டேன், தேவனுடைய வார்த்தையை கேட்டு நான் முழங்கால் போட்டு ஜெபித்தேன். எனக்கு ஆண்டவர் ஜீவன் கொடுத்தார். எப்படி கொடுத்தார் நீங்க கேட்கலாம். யாரோ ஒரு மனிதன், ஒரு வயதான ஒரு பாட்டி, 75 வயது பாட்டி, நான் ஆட்டோ ஓட்டுவேன், சொந்த ஆட்டோ வைத்திருந்தேன். அந்த ஆட்டோல அந்த அம்மா ஏற்றுக்கொண்டு போகும்போது அந்த அம்மா என் முகத்தை பார்த்து சொல்லிச்சு, தம்பி இவ்வளவு நல்ல பிள்ளையா இருக்கிறிய, என்கிட்ட காசு கூட நீ கேட்கல, ஏறி உக்காருமான்னு சொன்னி, உன் வார்த்தை எனக்கு ரொம்ப அன்பா இருக்குது, ஏன் உனக்கு உடம்பு சரியில்லையானாங்க. இது யார் கேட்பது? தேவன் தான் அந்த தாய் மூலமா என்னை கேட்டு அவங்க ஒரு வழியை காட்டினாங்க. ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு ஆண்டவர் டாக்டர் மூலமா நமக்கு சுகத்தை தருவார், மனுஷன் மூலமா தான் தருவார். கொண்டு போய் அந்த டாக்டர் கிட்ட என்ன அறிமுகப்படி வச்சாங்க. ஆண்டவர் பாருங்க, அந்த நைட் இரவு கேட்டு எனக்கு ஜீவன் கொடுத்தா ஊழியத்தை செய்யற, இல்லைன்னா என் மரணம், என் ஆண்டவரே என் ஜீவனை எடுத்துங்க, என் வேதனை தாங்க முடியல. ஆண்டவர் எனக்கு ஜீவனை கொடுத்தார். எனக்கு 53 வயதாகுது. 1 வயசு 2 வயசு இல்ல, 15 வருடங்கள் தேவனுக்காக என் தேவன் என்னை ஜீவனோடு வைத்ததுனாலதான் இன்னைக்கு நான் இந்த இடத்துல வந்து இந்த ஜனங்கள் எல்லாம் பார்க்கும் போது என்னுடைய சகோதரர்களுமாக, என்னுடைய சகோதரிகளாகவும், என்னுடைய கூட பிறந்த எல்லாரும் அப்படிதான் நினைக்கிறேன். யாரையும் நான் விரும்பி, யாரும் நான் மற்றவர்களை போல நினைக்கிறது இல்லை, எல்லாரையும் நேசிப்பேன். வயதான கூட என் தவப்ப மாதிரி நினைப்பேன். ஏன்னா எனக்கு ஜீவனை கொடுத்தார். இந்த ஜீவன் இருக்கிற வரைக்கும் நான் தேவனை உங்களிடத்துல சொல்லணும், நீங்க பற்றி கொள்ளணும், உங்களுடைய குடும்பம் எல்லாம் செழுமையாகணும், கடத்துல இருந்து விடுதலை. வீட்டுல எப்போ பார்த்தாலும் பிரச்சனை. வீட்டுக்காரர் வந்தாருன்னா வீட்டுல எல்லா பிள்ளைங்களும் வெளியே போகுது. ஏன்? பிசாசு அவர் மூலமாய் வந்து அந்த குடும்பத்தை ஒரு நிம்மதி இல்லாதபடி அவன் என்ன பண்றான், அவங்க குடும்பத்தை ஒரு அலகழிச்சிருக்கிறான். அல்லேலூயா. நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டீங்கன்னா ஆண்டவர் உங்களுடைய சூழ்நிலைகள் எல்லாத்தையும் மாத்துவார். அநேக வாலிப பிள்ளைங்க இருக்கிறீங்க, நீங்களாம் ஆண்டவர் தேவனுடைய பிள்ளைங்க எல்லாம் தாய் தப்ப சொல்ற வார்த்தைகளை கீழ்ப்படிந்தாலும் ஒரு நேரத்தில் அவங்களுக்கு வார்த்தைகளுக்கு நீங்க செவி கொடுக்கறது இல்ல. ஒரு நண்பனுடைய வார்த்தையை கேட்டு நீங்க உங்க இஷ்டத்துக்கு போய் உலகத்தினுடைய
தேவையில்லாத போதைகளை நீ அடிமையாவீங்க. எவ்வளவு நேரம் இந்த போதை? மிஞ்சி போனா ஒரு 4 ஹவர் 5 ஹவர் இருக்குமா, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் மறுபடியும் கையினுடைய வருமானம் இருக்காது. நீ தேவையில்லாத காரியங்களை செய்கிற உன்னுடைய வாழ்க்கை என்ன பண்ணும்? தேவையில்லாதபடிதான் போகும். அவன் என்ன பண்ணுவான்? அப்புறமா சிறைச்சாலைக்கு போறான். அங்க போய் ஒரு நாளும் கண்ணீர் இடுறான். அவனுடைய வாழ்க்கை சிறையில இருக்குது. இப்படியாப்பட்ட சூழ்நிலை இருக்குது. அதனால இங்க இருக்கிற வாலிப தம்பிகளும் சரிங்க, பெரியவர்களும் சரிங்க, என்னுடைய சகோதரிகளும் சரிங்க, நீங்க ஆண்டவரை தேர்ந்தீங்கன்னா உங்க குடும்பத்தை ஆண்டவர் வழி நடத்துவார். உங்களுடைய கணவரை ரட்சிப்பார். உங்க கணவர் நல்ல மனிதரா மாறுவார். உங்க குடும்பத்துக்கு தேவையான எல்லா காரியங்களும் அவர் உங்களுக்கு நன்மை செய்வார். இதுதான் ஆண்டவர் செய்யறது. உங்களுக்கு அப்படியாப்பட்ட உங்களுக்கு ஆசீர்வாதம் வேணும்னா இங்க இருக்கிற எவ்வளவு அநேக சர்ச்சுங்க இருக்குது. இங்க வரலாம், எவ்வளவு சர்ச் இருக்குது. போய் சர்ச்சில் போய் அமர்ந்து தேவனுடைய வார்த்தையை கேளுங்க. உங்களுடைய கஷ்டம் எல்லாம் உங்களை விட்டு நீங்கி போகும். எல்லாம் நீங்கி போகும். நீங்க ஐஸ்வர்யவான்களா இருப்பீங்க. வீடு கட்டப்படாத வீடு கூட தேவன் உங்களுக்கு கட்டப்பட முடியாது செய்வார். உன் கடன் பிரச்சனை இருந்ததுன்னா உன் கருத்துல இருந்து உனக்கு விடுதலை செய்வார். வியாதியா இருந்ததுன்னா உனக்கு வியாதியில சுகம் தருவார். இந்த நேரத்தில் ஆண்டவர் அப்படியாப்பட்ட பெரிய தெய்வம். அவரை நீங்க நேசித்தீங்கன்னா உங்களை ஆசீர்வதிப்பார். இவ்வளவு நேரம் நம்ம பிள்ளைங்க எல்லாம் அருமையாய் டான்ஸ் ஆடினாங்க. அதை பார்க்கும் போது எவ்வளவு சந்தோஷமா இருந்தது. உங்களுக்கு சந்தோஷமா இருந்திருக்கும். பிள்ளைங்க நல்ல வசனங்க சொன்னாங்க. அவங்களுக்கு எல்லாம் தேவனுடைய நாங்க ஒரு வாரம் வரும்போது அவங்களுக்கு தேவனுடைய வார்த்தைகளை நாங்க என்ன பண்றோம்? சொல்லி கொடுக்கிறோம். பிள்ளைங்க நல்லபடியா வளரணும், தாய் தகப்பனு கீழ்ப்படியணும், அதுதான் முக்கியம். அதனால நீங்க எல்லாம் சபைக்கு வாங்க, ஆண்டவருடைய வார்த்தையை கேளுங்க. உங்க குடும்பத்துல ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்போ நம்ம பிள்ளைகளுக்கு பிரைஸ் கொடுப்போம். அதுங்களுக்கு ஆகாரத்தை நாங்க ஒழுங்கு பண்ணி இருக்கிறோம். அதை பிள்ளைங்க பெற்றுக்கொள்ளும்படியாக வாங்க. பிரைஸ் எல்லாம் ஒரு கண்களை மூடுவோம், நாம் ஜெபிக்கலாம். ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிற ராஜா. ஆண்டவரே இந்த இடத்துல கர்த்தாவே நீ ஒரு சபையை ஏற்படுத்தி இந்த சபை மூலமாய் ஆண்டவரே அப்பா உடைய பிள்ளைகளுடைய கர்த்தாவே சிறு பிள்ளைகளுக்கு என்னிடத்தில் வருவதற்கு நீங்கள் தடை செய்யாதீர்கள் என்று சொன்ன உம்முடைய வார்த்தையின்படி ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்கு நாங்கள் உம்முடைய வேதத்தை கற்பித்து ஆண்டவரே உடைய வேதத்தில் இருக்கிற காரியங்களை தேவன் ஆண்டவரே பிள்ளைகளுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுத்து இந்த பிள்ளைகள் அந்த வார்த்தைகளை ஆண்டவர் எடுத்து அதன்படி வளரும்படியாக இந்த பிள்ளைகளுக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் அவருடைய தாய் தகப்பனார்களையும் கரத்தில் ஒப்படுகிற கர்த்தாவே அவருக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் தந்து அந்த குடும்பத்தை நீர் ஆசீர்வதியும். தொடக்கத்திலிருந்து முடிவு வரையிலும் ஆண்டவரே இந்த VBS நீர் ஆண்டவரே ஜெயத்தோடு எங்களுக்கு வெற்றியோடு நீ நடத்தி தந்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதுக்கெல்லாம் ஆண்டவரே உதவி செய்த கரங்களையும் ஆண்டவர் அது மட்டும் இல்லை இதுக்காக பிள்ளைகள் வாலிபர்ஸ் இருக்கிற வாலிப பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதியும். டீச்சர்மார்களையும் ஆசீர்வதியும். அழகாக உம்முடைய வார்த்தைகளை ஆண்டவரே 5 நாட்களாக சொல்லி இந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நல்ல ஒரு உம்முடைய வழியிலே நடக்கும்படியான ஒரு கிருபையை நீ செய்ததுக்காக நன்றி செலுத்துகிற இந்த டீச்சர்களுடைய எல்லா குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, பெரிய காரியம் செய்வீராக. துதி கன மகிமை எல்லாம் எடுக்கிற மீட்பராகிய இயேசு நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆமென். இயேசு ரத்தம் சேர் கர்த்தராகிய கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் தேவன் வருகை மட்டும் எங்களோடு உங்களோடு எப்போதும் ஆண்டவர் நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. Praise God. டான்ஸ் எல்லாரும் சூப்பரா பண்ணீங்க. இப்போ வந்து gift வாங்கிக்கிறீங்களா? ஃபர்ஸ்ட் வந்து பிகினர் கெட்சியான் திவ்யா